இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்கிட்ட நீ ஏதாவது மறைச்சிட்டு இருக்கியா? உன்னை அடைச்சு வச்சு கொலை பண்ண பாத்திருக்காங்க. ஆனா நீ என்னடானா என்கிட்ட என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை கூட சொல்ல மாட்டேங்கிற. நான் உன் சொந்த அக்காவா இருந்திருந்தா என்கிட்ட எதையும் மறைக்கணும்னு உனக்கு தோணிருக்காதுல்ல? அக்கா, என்னக்கா முதல்ல இந்த மாதிரி பேசுறது நிறுத்துங்க. நான் உங்ககிட்ட வேணும்லாம் மறைக்கல. முழுசா உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு நினைச்சேன்க்கா. சொல்றேன்க்கா, நடந்த எல்லாத்தையும் நானே சொல்றேன். ஏய் நில்லு. நீ தானே நான் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ யாரோ ஒருத்தர்கிட்ட போன்ல பேசினாக்கா. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆளுங்க கிட்ட சொல்லி என்ன கொலை பண்ண சொன்னா. அவ கூட வேற யாரும் இருக்காங்கக்கா. அவங்களும் சேர்ந்துதான் இப்படி ஒரு கொடுமையான வேலையை பண்ணிருக்காங்க. அக்கா, நான் எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீ ஏதோ சாதாரணமா அதை கேட்டுக்கிட்டு இருக்க. மனோ, உன்னை கொல்ல சொன்னவ அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க கூட போன்ல பேசினான்னு சொன்னல? ஆமாக்கா. எனக்கு உன்னை கொலை பண்ண சொன்னவங்களையும் தெரியும். அவள்கிட்ட கொலை செய்ய சொல்லி போன்ல சொன்னது யாருங்கிறதும் தெரியும். என்னக்கா சொல்ற? எனக்கு புரியல. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆளுங்க இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு. ஆமா மித்ரா, நம்ம பாரதியை கொலை பண்றதுக்காக பாரதிக்கு வளகாப்பு நடக்க இருந்த கல்யாண மண்டபத்துல கேஸ் சிலிண்டர் பாம்பு செட் பண்ணிருந்தோம்ல. ஆனா அன்னைக்கு செத்து போனது மனோவோட அக்காவும் அவனோட ஃபேமிலியும். மித்ராவா? மித்ராவும் நிஷாவும் சேர்ந்துதான் இவ்வளவு விஷயமும் பண்ணிருக்காங்களா? என்னால நம்பவே முடியலக்கா. இந்த வீடியோவை பாரு. அக்கா, இதுக்கு மேலே அந்த மித்ராவை சும்மா விடக்கூடாதுக்கா. நான் ஜெயிலுக்கு போறத பத்தி கூட எனக்கு கவலை இல்ல. இந்த மாதிரி ஒருத்தி இனிமே உயிரோடவே இருக்க கூடாது. அவங்க ரெண்டு பேரையும் கொல்லாம என் கோவம் குறையாதுக்கா. மனோ, உனக்கு வந்த இதே கோவம் தான் நேத்து அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டப்போ எனக்கும் கோவம் வந்துச்சு. இந்த மாதிரி அசிங்க பிடிச்சவங்களை கொலை பண்ணி நம்ம வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது.